Hi friends, நான் Raguram, Harbin's Wealth Management Private Limited Chief Analyst. Harbin's Wealth Management Private Limited ஒரு ஷேர் மார்க்கெட் பேஸ்ட் கம்பெனின்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஷேர் மார்க்கெட்ல ரெண்டு டைப்ல ஷேர் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம். டெக்னிக்கலா அப்ரோச் பண்ணலாம், ஃபண்டமெண்டலா அப்ரோச் பண்ணலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டை டெக்னிக்கலா அப்ரோச் பண்றோம். ஷேர் மார்க்கெட்ல டெக்னிக்கலா அப்ரோச் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன்னா என்ன? ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகும்? எந்த மாதிரி ஃபார்ம் ஆனா அந்த ட்ரெண்ட் லைன் வேலிடா இருக்கும்? தென் ட்ரெண்ட் லைன்ல வர்ற ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? வெறுமனையா ட்ரெண்ட் லைனை மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறது? இது எல்லாமே இந்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைன்ங்கிறது அப் ட்ரெண்ட்ல சப்போர்ட் ஆகும், டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் பண்ணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைன்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆக ஏ அண்ட் பி இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து தேவை. ஏ பி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகணும்னா சி பாயிண்டில் பிளேஸ் ஆகணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் அந்த ட்ரெண்டோட சி பாயிண்டில் பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு வேலிட் ட்ரெண்ட் லைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் செக் பண்ணுறேன் குருடாயில். சி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சி பாயிண்ட் வந்து அந்த ட்ரெண்டோட எக்ஸாக்டான பிளேஸில் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு வேலிட் ட்ரெண்ட் லைன். நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணால் எப்படி மூணாவது பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகுதோ அதை வச்சு அந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வேலிடாக இருக்குன்னு சொன்னோம். மார்க்கெட்டில் வேலிட் ட்ரெண்ட் லைனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போ சார்ட்டில் நான் ஒரு 3 ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இது ஒரு ட்ரெண்ட் லைன், இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன் தான், தென் இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது மூணுமே ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ட்ரெண்ட் ஆங்கிள்னு ஒரு டூலு நம்ம ட்ரேடிங் வியூ ஆப்பில் இருக்கும். அந்த டூலை யூஸ் பண்ணி இதோட ஆங்கிளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கீழே இருக்கிற ஆங்கிள், கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து 5 டிகிரியில் இருக்குது. தென் இந்த நடுவில் இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் 24 டிகிரியில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் நியர்லி 60 டிகிரிக்கு மேலே இருக்கும். ஓகே, 64 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ட்ரெண்ட் லைனோட ஆங்கிளை வச்சு இதை 3 டைப்ஸாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது என்னன்னா 0 to 12 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா, 0 to 12 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் லைன். அதுவே 12 to 50 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். $50 டிகிரி டு 90 டிகிரி வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒரு வால்டிலிட்டி ட்ரெண்ட் லைன்.
ஸோ இந்த ஆங்கிளை வச்சு இதை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணி வர்ற இந்த 3 ட்ரெண்ட் லைனையும் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் அது வேலிட் பிரேக் அவுட்டாக இருக்கும், தென் எது இன்வேலிட் பிரேக் அவுட்டாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.